இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீத்தாப்பழமும் இருக்கு. ராம சீத்தாப்பழம் சொல்லுவோம். அதுவும் ரொம்ப ரேரா நம்ம ஊர்ல கிடைக்கும். சீத்தாப்பழம் மரத்துல பழுக்காது. மரத்துல இருந்து பறிச்சதுக்கு அப்புறம் தான் பழுக்கும். சோ மரத்திலேயே இந்த பழத்துல இந்த மாதிரி இடைவெளிகளை நம்ம பார்க்கும்போது அப்ப நம்ம பறிச்சிடணும். பறிச்சு அதை நம்ம வீட்டுல வச்சுதான் ஒரு சீக்கிரமா பழுத்துரும். பழுக்கிறது மட்டும் இல்லாம சீக்கிரமா அது வீணாவும் போயிடும். 2 நாள் அது சீக்கிரம் வீணா போயிடும். அதனால சீக்கிரமா சாப்பிடணும் இந்த பழத்தை. இது ஒண்ணுதான். இந்த பழம் வந்து சர்க்கரை அளவுல கூட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூட்டாது. ஏன்னா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு வந்து 54 அல்லது 55 அளவுல தான் இருக்கு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரத்த சர்க்கரை அளவுல ஏற்றக்கூடிய தன்மை அது வந்து இந்த பழத்துக்கு மிக அதிகம் கிடையாது. நார்மல் தான். அதனால தாராளமா சாப்பிடலாம். அதே சமயம் பழத்தோட தோல் பிளஸ் கொட்டைகள் இது ரெண்டுமே வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது. கண்டிப்பா தோல் நம்ம சாப்பிடக்கூடாது. கொட்டையும் எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய பழப்பகுதி மட்டும் தான் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல சத்துக்களை கொண்டது. சோ முதல்ல சீத்தாப்பழத்தோட நன்மைகள் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் சாப்பிடுறதால சளி பிடிக்குமா அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துருவோம். சர்க்கரை வியாதிக்காரங்க இதை யூஸ் பண்ணலாமா, எவ்வளவு யூஸ் பண்ணலாம்ங்கறதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நன்மைகள் பொறுத்த வரைக்கும் இந்த சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கு புற்றுநோய் வரக்கூடிய சான்சஸ் வந்து குறையுது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால கேன்சர் உருவாகாம தடுக்கக்கூடியது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள். இந்த சீத்தாப்பழத்துல இரும்பு சத்து மிக அதிகமா இருக்கு. அதனால இது வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க, ரத்த சோகை உடையவங்க டெய்லி ஒன்னு சாப்பிடுறது நல்லது. பிளஸ் இந்த சீத்தாப்பழம் மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் பி சத்துக்கள் அப்படிங்கிறது மிக அதிகம். வைட்டமின் B1 ல இருந்து B6 வரைக்கும் நிறைய பி வைட்டமின்கள் இதுல இருக்கு. ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அதுல ஒண்ணு மூளையோட ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுறது. இதுல நம்ம மூளையில செரோட்டோனின், என்டார்பின் போன்ற நல்ல உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய வல்லமை இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டா நமக்கு கிடைக்கும். சோ இந்த ஹார்மோன்கள் செரோட்டோனின், என்டார்பின்லாம் எதுக்குன்னா நம்மளோட டிப்ரஷன், மனசோர்வு இதெல்லாம் இருக்குன்னா இந்த சீத்தாப்பழம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அடுத்து நம்மளோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு கூட சில சமயம் ஆரோக்கியமான முறையில சில பேர் உடல் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உடல் அதிகரிக்கிறதுக்கு கண்டதையும் சாப்பிட்டா அதிகரிச்சிடும். சோ அதுக்கப்புறம் அந்த கொழுப்பு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாதிரி ஆரோக்கியமான பழங்கள் நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது முக்கியமா சீத்தாப்பழம் நம்ம உடல் எடையை ஆரோக்கியமா அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. மிக முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் வருவோம். இதுல இருக்கக்கூடிய மினரல் சத்துக்கள், தாது சத்துக்கள், முக்கியமா மெக்னீசியம், பொட்டாசியம் சத்துக்கள் இது வந்து நமக்கு மூளையில பக்கவாதம், இதயத்துல மாரடைப்பு வராம தடுக்க